வெல்கம் டு ஜானி வாட்ச் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய கண்டென்ட் எதை பற்றினா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி கேட்டுட்ருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அண்ணா யூனிவர்சிட்டி எம்பிஏல ஃபர்ஸ்ட் செமஸ்டரோடைய எக்ஸாம் ரிசல்ட் நம்ம எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. அந்த எக்ஸாம் டேட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம மார்ச் செகண்ட் வீக்கில் இதோட எக்ஸாம் ரிசல்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் தென் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறது என்னென்னா, மேம் பேப்பர் வேல்யூஷன் இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் யூனிவர்சிட்டி எக்ஸாமில் எழுதியிருக்கேன், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. அதில் ஸ்டாஃப் எல்லாமே சொன்னாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்தளவில் நீங்கள் ஒரு கொஷினுக்கான கரெக்டான அந்த பாயிண்ட்டை ஹைலைட் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு ஒன் ஸ்டாஃப் நடத்தும் போதும் சரி, அதே மாதிரி ரொம்பவே இது ஈஸியும் கூட. உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட்னா அந்த சப்ஜெக்டோடைய கான்செப்ட் என்ன, இந்த சப்ஜெக்ட்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இதில் இருக்கணும். இது பேசிக்காக இந்த சப்ஜெக்டை சார்ந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற அந்த விஷயங்களை கரெக்டாக நம்ம அப்டேட் பண்ணிவிட்டு அண்ட் தென் அதை நம்ம ப்ரெசென்ட் பண்ணக்கூடியதுக்குன்னு சொல்லி சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. அந்த ஸ்ட்ராட்டஜிஸுமே நம்ம நிறைய முறை இதில் செஷன்ஸ்லேயும் சொல்லியிருக்கோம். அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அந்த சிலபஸ் கவர்டான அந்த கான்செப்டை நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். அப்படி பண்ணும்பொழுதும் உங்களோட பாயிண்ட்ஸை கரெக்டாக நீங்கள் ஹைலைட் பண்ணும்பொழுதும் கரெக்டான ப்ரெசென்ட் நீங்கள் பண்ணும்போது பேப்பர் ப்ரெசென்டிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் கரெக்டாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களால் நல்ல மார்க்குமே பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ண முடியும். வேல்யூஷனை பொறுத்தளவில் உங்களோட பாயிண்ட்ஸ் கரெக்டான பாயிண்ட்ஸை நீங்கள் ஹைலைட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான கரெக்ட் மார்க்கை ஸ்டாஃப் அலோகேட் பண்ணுவாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் செகண்ட் செம்மோடைய செஷன்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதை நமக்கு இந்த மந்த் 22 நமக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. உங்களுடைய அந்த செகண்ட் செம்முக்கான ப்ரிப்பரேஷனும் பார்த்தீங்கன்னா இப்போலேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களால் சப்ஜெக்டை நல்ல கான்செப்ட் என்ன இருக்குது அப்படின்றத அப்சர்வ் பண்ணவும் முடியும். அண்ட் தென் செகண்ட் செமஸ்டரோட எக்ஸாம் டேட் எப்போ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஜூன் ஃபஸ்ட் வீக்லேயே உங்களுக்கு இந்த எக்ஸாம் டேட்டுமே இருக்கும். அதனால் இப்போலேருந்தே நீங்கள் கரெக்டாக அதை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா இந்த செகண்ட் செம்மோடைய சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே ஈஸியானது தான். டே டு டேயில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட் நீங்கள் இதெல்லாமே லேர்ன் பண்ண முடியும். இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். கரெக்டான அந்த ப்ரிப்பரேஷனை பண்ணும்பொழுது இந்த செம்மில் உங்களோட சிஜிபியும் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா செகண்ட் செம்க்கான ஆன்லைன் டியூஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்குது. ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. செஷன்ஸ் ஆன்கோயிங் செஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஆன்லைன் செஷன்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் தென் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.